ஹாய் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓட்ஸ் ஊத்தாப்பம். நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக ரவை இல்லைனா தோசை மாவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் ஓட்ஸ் எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட துருவன கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து ஊற ஊற திக்காகிட்டே வரும். இதே நீங்கள் ரவையில் பண்ணுறீங்கன்னா அப்படியே ரவையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தோசை மாவில் பண்ணுறீங்க அப்படின்னா தோசை மாவு கூட கேரட் ஆனியன் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுவே ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டோம் அப்படின்னா திக்காகிடும். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பாவுக்கு காலைல கொடுத்து அனுப்பணும், டைம் இல்லைன்றதுனால நான் வந்து உடனே செய்கிறேன். பெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீ அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு பண்ணுங்கள். என்கிட்ட ரெண்டுமே ஸ்டாக் இல்லாததுனால நான் ஆயில் போட்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு டபுள் சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ஊத்தாப்பம் ரெடி. இதை அப்படியே எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கூடவே கொஞ்சம் டேட்ஸும் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பை.